ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல். கடந்த 4.5 வருஷமா சார் நான் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன். 113 கிலோ வெயிட் குறைச்சிருக்கிறேன். 113 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். ஸ்வீதா அண்ட் ரீசெண்டாக என்னுடைய வீடியோஸ் வந்து நீயா நானால பார்த்துருப்பீங்க. அண்ட் என்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது, எப்போ அங்கே போனேன், எப்படி அங்கே போனோம், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக் அண்ட் காமெண்ட். ஐயோ அழுதுருந்தீங்களே, என்ன ஆச்சு, ஏன் அழுதிங்க, ஏன் எமோஷ்னல் ஆனீங்க? இருங்கங்க வரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இன்னைக்கு 28th of September. ஸோ 28th of September நீயா நானால என்னுடைய ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் டெபியூ. ஸோ நீயா நானால என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் டெபியூ இருந்துச்சு அண்ட் இட் வாஸ் அமேசிங். தேங்க்யூ விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிது? போன வாரம் ஆக்சுவலி ஒரு வென்ஸ்டே இருக்கும். அப்போ எனக்கு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்த்துட்டு அங்கே நீயா நானால உள்ள ரிப்போர்ட்டர் ஒருத்தர் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எப்படி இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எங்களுக்கு அதோடைய ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொன்னேன் பேரியாட்ரிக் சர்ஜரி அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இப்படி நான் சொன்ன உடனே அவங்க என்னையே சில டயட் பற்றி பேச சொன்னாங்க. நான் பேசினேன். ஸோ அதை என்னுடைய ஆடிஷனாக அவங்க கன்சிடர் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னையும் மட்டும் இல்லை, எனக்கு ஆப்ரேட் பண்ண டாக்டர் பாலமுருகன் சார் அவங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு அப்போவுமே அது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம உண்மையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு தலைச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கேருந்து கிளம்பி போக வேண்டியது வந்து ஃப்ரைடே, சனிக்கிழமை வந்து அங்கே ஷூட்டிங். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் நான் இங்கேருந்து கிளம்பணும் திருநெல்வேலியிலேருந்து. அப்போ தான் நான் வந்து சாட்டர்டே ஷூட்டிங் போக முடியும். ஸோ எப்போவுமே அந்த வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரெயின் ரொம்ப பிஸியாக இருக்கும். பட் தக்கல்ல டிக்கெட் போட்டு டக்குன்னு கிளம்பி நேராக சென்னை போய் இறங்கினேன். சென்னை போய் இறங்கின உடனே ஒரு அமேசிங்கான ஒரு ப்ரீஸ் அண்ட் ட்ரிசில், நல்ல ஒரு காற்று, ஒரு மழையோட சென்னை என்னை வெல்கம் பண்ணிச்சு. ஸோ சென்னையில் வந்து இறங்கிடுங்க. சென்னை வந்து இறங்கினதுக்கப்புறம் திருப்பியும் எங்கே உங்களை பிக்கப் பண்ணமோ அவங்க கொண்டு போய் ட்ராப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் டீம் பொறுப்பெடுத்துட்டாங்க. ட்ராவல்ஸ் வண்டி அனுப்பியிருந்தாங்க. அங்கே போய் இறங்கினோம். மை ட்ரீம் இவிபி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே தான் நம்ம போகிறோம். அப்படி போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பட்டிக்காட்டாம் பஞ்சு மிட்டாய் கடையை பார்த்த போல் நானும் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டே உள்ளே போனேன். என்னன்னா நிறைய வீடியோஸ்னால எடுக்க முடியல. ஏன்னா நான் தனியாக ட்ராவல் பண்ணேன். நமக்கு ஒரு போய் இறங்கின உடனே நம்மளோட பேரெல்லாம் பதிவு செஞ்சுட்டு நம்ம எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு பதிவு செஞ்சாங்க. பதிவு செஞ்ச உடனே நேராக கூட்டிகிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொன்னாங்க. லேடிஸோட வெயிட்டிங் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு நேராக போய் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கவே அரௌண்ட் 9:30 9:45 ஆச்சு. ஸோ இது வழக்கம் போல் நிறைய நீயா நானா போயிட்டு வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதுலேயே ஆர்கனைஸ் பண்ணுற டீம் வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிரம்மாண்டமான அந்த நீயா நானா செட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போகும்போது எனக்கு அப்படியே வாவ் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசியான் போட்ட ஒரு ஷூட் செட் அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய பேர் வாசிப்பாங்க. போனோடனே அவங்கெல்லாம் நம்மளை ஆர்கனைஸ் பண்ணி நம்மளை தான் உட்கார வைப்பாங்க. ஆர்ட் அண்ட் டிசைன் டீம் தான் அதை வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ நேராக போய் உட்காந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 2-3 இடத்த மாற்றி உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க அந்த கலர், நம்மளுடைய என்ன காஸ்டியூமோட கலர், அந்த கேமராவில் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதை அவங்க டிசைட் பண்ணுறாங்க யார் எந்த ரோலில் உட்காரணும் அப்படிங்கிறத. ஸோ எல்லாத்தையும் உட்கார வச்சதுக்கப்புறமா நமக்கு சவுண்ட் செக் பண்ணுறாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தாங்க நம்மளுடைய கோபிநாத் சார். கோபிநாத் சார் வந்த உடனே இந்த செட்டில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு செலிப்ரிட்டி நான் பார்க்குறேன். அதுவும் கோபிநாத் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எந்த இடத்துலையுமே ஒரு ஃப்ளோட்டிங்காக அப்படியே போயிடுவார். எந்த இடத்துலையும் ஒரு பக்கம் சாய மாட்டார். அண்ட் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்ச ஆளாக இருக்கிறாரு. ஸோ ஹி ஹேஸ் வியூஸ் ஆன் மெனி திங்ஸ். ஸோ ஐ அப்ரிஷியேட் தேட். கிட்டத்தட்ட 77 பேர் வந்து டாக்டர்ஸ். 27 டாக்டர்ஸ் முன்னாடி ஒரு காமனர் நின்று அவங்க அந்த ஹோஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதே அமேசிங்காக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு 54 பேர் இருக்கிற இடத்துல சமமாக பேசி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. அதை வந்து சிறப்பாக செஞ்சார். ஸோ அவங்க இத்தனை வருஷமாக அந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்கன்னா மேபி ஹீ வாஸ் graciously doing that very well.
எங்களோட பக்கத்துலேயும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய ஆக்சுவலி நம்ம சைடில் வந்து நிறைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ், ஜிம் போகிறவங்க அண்ட் டயட் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க, இவங்க மாதிரி எல்லாரும் வந்திருந்தாங்க. அண்ட் என்னோட சைடில் இருக்கிற எல்லாருமே தே ஹேட் அமேசிங் ஸ்டோரி டு சே. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரி கேட்டாங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அதனால் நம்ம எல்லாருடைய ஸ்டோரியும் கேட்டு அதை வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணி ஒரு ஷோவாக கொண்டு போகிறது வந்து அமேசிங். எங்களோட ஷோ மற்ற எல்லாரும் சொன்ன மாதிரி 8 மணி நேரம் இல்லை, ஒரு 7 மணி நேரம் போச்சு. ஒரு காலையில் ஒரு 11:30 மணிக்கு ஆரம்பித்த ஷூட் ஈவினிங் வந்து 6:45 வரைக்கும் போச்சு. நடுவில் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஒரு லஞ்ச் பிரேக் கொடுத்தாங்க. இந்த சைடில் உட்காந்துட்டு ஒவ்வொரு டாக்டர்ஸ்டையும் ஒவ்வொரு டயட் சொல்லும் போது அவங்க ரெட் ஃப்ளாக் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து ஒரு 10 கிலோ 20 கிலோ அந்த குறைச்சது அந்த ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட ஸ்டோரி இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் இன்னொன்று விஷயம் என்னன்னா, பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணி தான் நீங்கள் குறைச்சிங்களா அப்படின்னாங்க. ஆமாம், நான் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணினேன். அதுக்கு அப்புறமா தான் என்னுடைய வெயிட் லாஸ் ஆச்சு. ஸோ இதில் என்ன யாருக்கும் புரியல, நிறைய பேருக்கு அங்கே புரியல அப்படின்னா, டாக்டர்ஸ் எல்லாருக்குமே இது செமையா புரிஞ்சுது. பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறேன், என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமா 113 கிலோ குறைஞ்சிருக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லா டாக்டர்ஸும் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. எந்த ஒரு டாக்டர் கூட ரெட் ஃபிளாக் தூக்கி காமிக்கல. அது இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்த போது தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு திருப்பினாங்க. யாருமே ரெட் ஃபிளாக் காமிக்கல. ஸோ யாருமே ரெட் ஃபிளாக் காமிக்கலாத பட்சத்தில் அவங்க வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸ்டையும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கேட்க ஆரம்பித்தாங்க. அதில் டாக்டர் சபரி வந்து நம்ம மைக்கை வாங்கி பேசியிருப்பாங்க. அண்ட் டாக்டர் சபரி அவங்க சொன்னது பாதி தான் ஆக்சுவலி அதில் ரெக்கார்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன், ஒரு 200 கிலோவுக்கு மேலே இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து கண்டிப்பாக பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணியிருக்கணும். பண்ணலைன்னா, ஏன்னா இது வந்து பேரியாட்ரிக் சர்ஜரிங்கிறது நான் வீட்டில் குண்டூசி கத்திரிக்கோல் வச்சுட்டு நான் பண்ண போகிற ப்ரொசீஜர் கிடையாது. இட் இஸ் டன் பை அ ஃபிசிஷியன். ஒரு டாக்டர் தான் அந்த சர்ஜரி பண்ண முடியும். அண்ட் அந்த டாக்டருக்கு கடியில் ஒரு டயட்டிஷியன் குரூப் இருக்குது. அந்த டயட்டிஷியன் குரூப் இன்னும் எனக்கு 4.5 வருஷம் ஆச்சு என்னோட சர்ஜரி பண்ணி. இன்னும் வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் என்கிட்ட டச்சில் இருந்து என்னோட கன்சல்டேஷன் பார்த்துக்கிறாங்க. அண்ட் எவ்ரி 6 months என்னோட பிளட் ரிப்போர்ட்ஸ் நான் வந்து என்னோட டாக்டருக்கு அனுப்ப வேண்டியிருக்கேன். அண்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி ஒரு மேஜிக் கிடையாது. நான் பேரியாட்ரிக் சர்ஜரி பற்றி பேசும்போது நான் அதை தெளிவுபடுத்த நான் அங்கே ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஏன்னா கோபிநாத் சாரே சர்ஜரி பண்ணி குறைச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, சர்ஜரி பண்ணால் வெயிட்டு குறையாது. ஓகே, அது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் கம்மியாகும். ஆனால் 113 கிலோங்கிறது இம்பாசிபிள் டு ரெடியூஸ் ஜஸ்ட் வித் சர்ஜரி. என்னுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இல்லைண்டா இன்னைக்கு ஐ டோன்ட் திங்க் நான் 113 கிலோ என்னால் குறைச்சிருக்க முடியும்னு. நான் டான்ஸ் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே நான் எப்போல்லாம் டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் என்ன சொல்லிடுவாங்க, இல்லை யூஆர் டூ டால், நீ ரொம்ப ஹைட்டாக இருக்க, உனக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் மாறும், எங்களை கூட காஸ்டியூம்ஸ் உனக்கு கிடைக்காது அப்படின்ட்டுருவாங்க. இன்னொரு இடத்துல சொன்னது வந்து என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய சைஸ் கிடைக்கல, அதனால we don't want you to dance அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியெல்லாம் சொல்கிற பட்சத்தில் எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி வெரி டவுன். ஆஃப்டர் ஹேவிங் பேரியாட்ரிக் சர்ஜரி அண்ட் ரெடியூசிங் ஆல்மோஸ்ட் 70 kgs நான் ஜாயின் பண்ணது என்னோட ஜும்பா ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் வாங்கணுங்கிறது. ஸோ என்னுடைய ஜும்பா ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் வாங்குற பட்சத்தில் அந்த டைம் வரைக்கும் நான் ஜும்பா ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நான் ஜிம் போயிட்டு இருந்தேன், ரெகுலராக ஜிம் போயிட்டு இருந்தேன். அண்ட் ரெகுலர் ஜிம்முங்கிற பட்சத்தில் நான் எப்படி ஜிம் போயிட்டு இருந்தேன்னா, என்னோட ஜிம் ட்ரைனர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு என்னால் வர முடியாது, மழை பெய்யுது மாஸ்டர் அப்படி சொன்னேன்னா அவங்க சொல்லுவார், மேடம் நீங்கள் கோச்சிக்கலன்னா ஒன்று சொல்லட்டுங்களா? சொல்லுங்கள் சார், உங்களை நினைக்கிறதுக்கெலாம் மழை ஒரு 2-3 நாள் ஆகும், தயவுசெய்து ஜிம் பக்கம் வந்து சேருங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எனக்கு தினம் ஐ நீடட் தட் புஷ் எவ்ரி சிங்கிள் டே டு ரீச் திஸ் வெயிட். ஒரு மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. அண்ட் பேரியாட்ரிக் சர்ஜரினா முதல்ல என்ன, எதுக்கு நீங்கள் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணீங்க, ஏன் நீங்கள் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணி டயட் பண்ணி நீங்கள் குறைச்சிருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா, 202 கிலோவில் என்னால் எந்திரிச்சு நிற்கவே முடியாது. ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும்னா பேசிக்காக எந்திரிச்சு நிற்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தரையை தொடுறது, அதுக்கப்புறம் வானத்தில் குதிக்கிறது, அதெல்லாம் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்,
எந்திரிச்சு நிக்கணும். அந்த எந்திரிச்சு நிக்கும்போதே என்னோட முட்டி வந்து சொல்லும், "தயவு செய்து என்ன விட்டுரு" அப்படின்னு சொல்லும். என்னோட ஏஜுக்கே என்னால அந்த முட்டிய வந்து ஸ்ட்ராங்கா என்னால புடிக்க முடியல. அண்ட் அது மட்டும் இல்ல, ஐ வாஸ் 27. 27ல 202 கிலோ. அதுவே என்னால ஜீரணிக்கவே முடியல. அதுக்கப்புறமா என்னுடைய பொண்ணு, ஐ வாஸ் அ மதர். ஷி வாஸ் ஒன்லி 2 அந்த நேரத்துல. 2 வயசு பொண்ணு நான் வீட்ல வச்சிருக்கிறேன். நாளைக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு மேபி ஹி இஸ் அ குட் மேன். பட் நாளைக்கு அவருக்கு வேற பார்ட்னர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் மை டாட்டர், ஷி வில் நாட் கெட் அனதர் மதர். அவளுக்கு இன்னொரு அம்மா வந்து கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால தான் ஐ ரியலி வாண்டட் டு கெட் சம் ஹெல்ப். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட் வந்து ஒரு அளவு வரைக்கும் என்ன செய்வாங்க, உணவு கட்டுப்பாட்டு முறை மூலியமா அவங்களுடைய சுகர் டயபெட்டிஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த சர்க்கரை நோயை ஒரு உணவு கட்டுப்பாட்டு மூலியமா மட்டுமே அந்த சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியாத நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சுலின் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் மாதிரி தான் நமக்கு இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி. ஒரு அளவு வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியும், ஒரு ப்ராப்பரான டாக்டர் அண்ட் ஒரு டயட்டிஷியனுடைய ஒரு கவுன்சில் மூலமா நான் என்ன செய்ய முடியும், என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். 202 கிலோ இருக்கும்போது ஈவன் டாக்டர்ஸ் cannot ஹெல்ப் வித்தவுட் அ சர்ஜரி. ஒரு சர்ஜரி பண்ணாம டாக்டர்ஸால எதுவுமே பண்ண முடியாது. இந்த பேரியாட்ரிக் சர்ஜரினா என்ன? கொழுப்பை அப்படி உறிஞ்சி எடுக்கிறாங்க. அப்படி ஒரு சேனல்ல போட்டிருந்தாங்க. 113 கிலோ கொழுப்பை உருக்கி எடுத்து. என்னங்க பேசுறீங்க? எப்படிங்க 113 கிலோவை உருக்கி வெளியே எடுக்க முடியும்? அப்படிலாம் எடுக்க முடியாதுங்க. நான் ஆக்சுவலி சர்ஜரிக்கு போய் அட்டென்ட் பண்ணதை விட நான் வெளியில வரும்போது 2 கிலோ கூடி தான் வந்தேன். டாக்டர்கிட்ட கேட்டேன், என்ன டாக்டர் கூடி இருக்கு 2 கிலோ அப்படின்னு. டாக்டர் சொன்னாங்க, உடம்புல உள்ள அந்த வாட்டர் வந்து அப்படியே உங்களுக்கு அந்த இம்பேலன்ஸ் காமிக்குது வெயிட்ல. வீட்டுக்கு போயிட்டு 1 வீக் கழிச்சு திருப்பி எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்ல எனக்கு ஒரு கிராஜுவலா ஒரு வெயிட் லாஸ் ஆச்சு. இது எல்லாத்துடைய ரெக்கார்ட் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் வந்து எங்களோட டாக்டர்கிட்ட இருக்கு. ஸோ எனக்கு மெடிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. இந்த சர்ஜரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. 6 months லேட்டர் ஆஃப்டர் த சர்ஜரி நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் வந்து 150 அந்த ரேஞ்சை தொட. தினம் நான் படாத பாடு இல்லை, நடக்க முடியாது, ஒரு மாதிரி வரும். இன்னொன்று, இதில் வந்து டயட்டுங்கிறது மட்டும்தான் அந்த பேரியாட்ரிக் சர்ஜரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு வெயிட் லாஸ்ங்க போது 60% உங்களுக்கு டயட், 40% ஃபிசிக்கல் ஒர்க் அவுட். 60% டயட்டை நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரி டேக் கேர் பண்ணிக்கோம். என்ன பண்ணும், நீங்கள் பேரியாட்ரிக் சர்ஜரிங்கிறீங்க, நீங்கள் எப்படி அந்த டயட் அப்படின்னீங்க. ஸோ என்னுடைய ஸ்டொமக் பவுச் வந்து இந்த சைஸில், அதாவது இந்த சைஸ்லேயே பாதி தான் இருக்கும். ஸோ இந்த சைஸில் பாதி தான் இருக்கும். ஸோ இந்த சைஸில் உள்ள டம்மி வந்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடியும். ஃபஸ்ட்டு அதுலேயும் வந்து நமக்கு ஆப்ரேஷன் முடிச்ச உடனே நம்ம ஒரு குட்டி குழந்தை திருப்பி பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு லிக்விட், அதாவது ரொம்ப தண்ணியாக, அதில் வந்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி கூட இல்லாத அளவுக்கு ஒரு ரசம், ஒரு கஞ்சி அந்த மாதிரி தான் குடிப்போம். ஈவன் நம்ம ஜூஸ் குடித்தா கூட நல்லா ஃபில்டர் பண்ணி தான் ஃபஸ்ட்டு 7 to 8 days வந்து அப்படி தான் குடித்தோம். பேரியாட்ரிக் சர்ஜரி மேஜிக் கிடையாது. இது ப்ராப்பர் கமிட்மெண்ட் டு யோர் ஹெல்த். அந்த ப்ராப்பர் கமிட்மெண்ட் டு யோர் ஹெல்த் இல்லைன்னா இது வந்து நடக்காத ஒரு விஷயம். என் கூட சர்ஜரி பண்ணவங்க கூட இப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் வெயிட் வந்து ரீகெயின் ஆகிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய டயட்டை அவங்க இன்னும் கையில் ஸ்க்ரூ பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் ப்ளே அரவுண்ட் யூ கேன் ப்ளே அரவுண்ட். பட் சீரியஸாக இது வந்து உங்களுக்கு நான் உண்மையாக சொல்கிற நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 7 நாள் வெறும் தண்ணியாக குடிச்சோம். வெறும் தண்ணி, அதாவது ரொம்ப இல்லை, இளநீ. அந்த இளநியை கூட நான் வந்து செய்யணும், ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும். அதில் ஏதாவது ஒரு துகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதெல்லாம் எல்லாத்தையும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும். ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும். ரசம் ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும். கஞ்சி தண்ணி, அதாவது சோறு வடித்து தண்ணி, அதில் வந்து டைல்யூட் பண்ணி, அதாவது அது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, டைல்யூட் பண்ணி அதையும் நான் அப்படி தான் குடித்தேன் ஃபஸ்ட்டு 8 days. அதுக்கப்புறமான ஒரு 8 days வந்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்மூதி கன்சிஸ்டன்சி, ஒரு மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சியில் நம்ம எப்படி குடிப்போமோ அது குடிக்க ஆரம்பிப்போம். ஸோ அது குடிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுடைய ப்ரோட்டீன் இன்டேக் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு 7 days வந்து நம்ம ப்ராப்பர் மெடிக்கல் கேரில் தான் இருப்போம். டாக்டர் நமக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து இன்டேக் பண்ணாத அந்த சப்ளிமெண்ட்ஸ், அந்த ஃபுட்டுக்கு வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து நமக்கு அந்த எனர்ஜியை கொடுத்துரும்.
ஸோ ஃபர்ஸ்ட் 8 டேஸ் அப்படி போகும். நெக்ஸ்ட் 8 டேஸ் வந்து ஸ்மூதி கன்சிஸ்டன்சியில் உள்ள சாப்பாடு தான் நமக்கு சாப்பிட முடியும். நம்ம வந்து ஸ்மூதினா இந்த ப்ரோட்டீன் ஷேக்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து குடிக்கலாம். அண்ட் சாப்பாடுல இல்லை, நான் வந்து என்னென்னா இது கஞ்சி தண்ணியுமே வந்து கொஞ்சம் இந்த ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, ஸ்ட்ராங்கான ஸ்டார்ச் தண்ணி அந்த மாதிரி நான் குடித்தேன். அதுக்கு அப்புறமா உள்ள 2 வீக்ஸ் வந்து எனக்கு எப்படின்னா, குழந்தைக்கு மேஷ் பண்ணி, அதாவது இப்படி பிசைஞ்சு ஊட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு ஊட்டுற மாதிரி சாப்பாடு தான் எனக்கு கொடுத்தாங்க. அடுத்த 2 வாரம் நான் அதான் சாப்பிட்டேன். அந்த 2 வாரம் கழிஞ்சு பிறகு தான் முதல்ல ஒரு இட்லி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இட்லி எடுத்து என் பிளேட்டில் வச்சு சாப்பிட்டேன். வச்ச உடனே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நினச்சேன், இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் சாப்பிடவே முடியாது போல் அப்படின்னு. ஸோ அந்த டைம்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பசிக்காதா அப்படின்னா எனக்கு பசிக்கல. எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ நம்ம சாப்பிட்லையே அப்படிங்கிறது வந்து மண்டையில் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் பேரியாட்ரிக் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறமா சுத்தமாக நீங்கள் அடிஷ்னல் சுகர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஃப்ரூட்ஸ் அண்ட் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சுகர் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த சுகர் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். மேபி ரைஸ், இட்லி, சப்பாத்தி, ஃப்ரூட்ஸ் இதுலேருந்து வர சுகர் மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எந்த விதமான அடிஷ்னல் சுகரும் நான் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு எடுத்துக்கல. அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன போகும்னா, ஹார்ட் டயட் வரும். அந்த இட்லியெல்லாம் தாண்டியதுக்கப்புறம், அந்த இட்லியை வந்து தாண்டினதுக்கப்புறமா தான் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் வரும். என் கூட பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் சொல்கிறது, ரைஸ் வந்து எங்களால் எடுத்துக்க முடியல அப்படின்னு. ஏன்னா ரைஸோட கன்சிஸ்டன்சி வந்து வித்தியாசம், கொஞ்சம் அப்படி பருக்கையாக இருக்கும். ஸோ நெஞ்சுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ரைஸுக்கு பதிலாக நாங்கள் என்ன செஞ்சோம்னா, பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மேலே பருப்பு வந்து நல்லா எடுத்துக்கிட்டோம். அதையும் தாண்டி நாங்கள் சப்பாத்தி, எனக்கு வந்து சப்பாத்தி, நிறைய பேருக்கு சப்பாத்தி சேரல, எனக்கு சப்பாத்தி சேர்ந்தது. ஸோ சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி என்னுடைய டயட் ஆல்ட்ரேஷன்ஸ் டாக்டரோட சூப்பர்விஷனில் இந்த டயட் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அமேசிங்காக ஒரு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸில் ஐ ஆக்சுவலி கேம் டவுன் டு 159 kgs கிட்ட நான் வர வரைக்கும் நான் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணேன்னா, தினம் ஐ டுக் 7,000 steps.